வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாழ்க வளமுடன்ப்பா. நீ சனிக்கிழமையா? சாதம், அதுக்கப்புறம் காளான் குழம்புப்பா. காளான் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். எல்லாருக்குமே பிடிச்சமானது, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, பெரியவர் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுப்பா. காளான்லாம் அவ்வளோ சத்து இருக்குது, சரியாப்பா? அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்குப்பா. ஏன்னா காளான் குழம்பு கொஞ்சம் காரசாரமாக தொட்டுக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் தொக்கு. அப்புறம் ரசம் ரசம் தேவைப்படும்லப்பா. ரசம் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஒரு ஆன்மீக தகவல் சொல்கிறேன்ப்பா. இப்போ பெண்களை நைட்டில் பூ வைக்கிறீங்க. பூ வச்ச உடனே என்ன செய்யணுன்னா, அந்த பூ கொஞ்ச நாள் தலையில் ஃபுல்லாக வைக்க பிடிக்கலைனாலும் கொஞ்ச நாள் தலையில் பூ வச்சுட்டு தான் படுக்கணும். சுமங்கலி பண்ணலாம். அதே மாதிரி பூ காலையில் எடுத்து நம்ம வெளியே போகிறோன்னா கீழே காலில் கீழே விழுந்துச்சுன்னா மிதிச்சிடாதீங்க, தூக்கி ஓரமாக போட்டுருங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு வாசனை பூ பெண்கள் தலையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. வாசனை பூ தலையில் வைங்க, சுமங்கலிக்கு ரொம்ப நல்லது, சரியாப்பா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன்.